ஒரே ஒரு பையன் மட்டும்தான் எங்கள் வீட்டில். தாத்தா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. நான் பாட்டி நான் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பாட்டி மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க உங்களோட தான் இருப்பாங்களா, அவங்கள நாங்கள் தான் பார்க்கணுமா? அப்படி இல்லைனா பொண்ணு வீட்டிலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. அது வந்து அவங்க மைண்ட் செட்டில் ஓகே, நான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, சில நேரத்தில் ஒரு அசட்டாக தான் மாப்பிள்ளையை பார்க்குறாங்களே தவிர ஒரு நல்ல கேரக்டராக வச்சு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. சொல்லுங்கள். பொண்ணு படிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது படிச்சிருந்தா அந்த பொண்ணு வேலைக்கே போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஒரு பையன் பொண்ணு பார்க்க வரான்னா நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பையன் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்குறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பையன்கிட்ட வந்து தனியாக பேசும்போது என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, நம்ம ஜென்ரலாக கேட்குறது தான். அந்த பையன் கடைசியில் போய் எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் பொண்ணு இப்போவே இவ்வளோ கேள்வி கேட்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கேள்வி கேட்குது, இந்த வாய் பேசிட்டு போனாலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்படிதான் சார் எனக்கு இப்போ எல்லாமே. எப்படி சார் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா? பையன் என்ன படிச்சிருக்கான், என்ன வேலைக்கு போகிறான்னு எந்த ஒரு பொண்ணுமே கேட்கக்கூடாதா? அதனால நாங்கள் அனுப்பும்போது ஜாதகத்திலே கொடுத்துறோம், என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ சம்பளம்னு. பட் நம்ம பையன் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கானா பொய்யா இருக்கானா நம்ம அதை செக் பண்ணுவோம்ல. கரெக்டு. இப்போ ரெண்டாவது வந்து என்னை வந்து உருவ கேலி பண்ணி, பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ஆடி மாதம் பிறந்திருக்கு, காற்றடிச்சா பறந்துருமா உங்கள் பொண்ணு, அப்படியெல்லாம் கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு ஃபன்னாக போனாலுமே எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது சார். ஒரு ஆடுக்கு நடிக்கும் போது ஒரு மாடலாக வரணும்னா ஒல்லியான ஒன்று பொண்ணை தேடுறாங்க, படத்துக்கு ஹீரோயின் போகணுன்னா ஒல்லியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கும்போது கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் ஒல்லியான பொண்ணு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்கிறதான உங்களோட கேள்வி. கேட்டுருவோம் அந்த பக்கம். சொல்லுங்கள். மேட்ரிமோனியில் தான் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே செட் ஆகலை. பொண்ணுங்கிட்டே டேரெக்டாக பேசி அவங்களோட சைக்காலஜி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 500 பேர்கிட்ட பேசியிருப்பேன் அந்த 5 வருஷம். 500 பேர்கிட்ட பேசியிருப்பீங்க? எல்லாருமே ஒரு கிரைட்டீரியா, ஹைட் இருக்கணும், கலர் இருக்கணும். அவங்க 1 லேக் வாங்குறாங்கன்னா நீங்கள் 2 லேக் 3 லேக் அது வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஏன்னா என் பொண்ணு இங்கே தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சைடு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எங்கள் சைடு இல்லைனாலும் பொண்ணுங்க வீட்டு சைடு நிறைய எக்ஸ்பெக்டேஷன். இல்லை, இந்த 500 பேர்கிட்ட பேசுனீங்கல்ல, 500 பேர்கிட்ட மறக்க முடியாத சில மறக்க முடியாத ஒரு பொண்ணு வந்து ஐடியில் வேலை செய்யுது. அந்த பொண்ணு 3 லேக் வாங்கும். என்னோட சேலரி கம்மி தான். அவங்க எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வெளியே போவேன் வருவேன், நீங்கள் அதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. நைட் டைம் பார்ட்டிஸும் நான் வந்து போயிட்டு வருவேன். நீங்கள் வந்து சந்தேகப்படாமல் இருந்தால் ஓகே, மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு செட் ஆகாது. நாங்கள் கேஷுவலாக ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நடக்கிறது தான் இப்போது ஐடி ஃபீல்டில் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் ஓப்பனாக அவங்க பேசி நான் தெரிஞ்சிட்ட விஷயம். இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னது காரணம் என்ன? அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகும்? அந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் ஒரு டிஸ்பியூட்டில் முடியாத ஒரு ப்ராப்ளம் வரும், திடீர்னு டிவோர்ஸ் ஆகும். 500 பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை இல்லையா? இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் கண்டிஷன் தான் என்ன மாதிரி கண்டிஷன்? நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி. வெளியே போனால் அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரெஸ் பண்ணணும். அவங்க வீட்டு சைடே வர சொல்லுவாங்க, வீட்டோட மாப்பிள்ளையா. இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், வேலை பர்மனெண்ட் ஆகிட்டேன்னா நாங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், என் பொண்ணை பார்த்துக்கிட்டா போதும், அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கண்டிஷன் தான். மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறாங்க சார். உங்களுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் போட்டு உங்களுக்கு கண்டிஷன் என்னன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போய் பார்க்குறோம், திரும்பி அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கிறது இல்லை. எத்தவொடனே வீடு இப்படி பார்க்குறாங்க, ஓ எப்போ கட்டினது, ஓ புது வீடா பழைய வீடா, யார் பேரில் இருக்குது, பரம்பரை சொத்தா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து மைண்ட் செட்டே தான் போதே தவிர வீட்டுக்கு வந்து பொண்ணு வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம், மனுஷங்க எப்படி இருக்காங்க அது பார்க்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை வீடு இருக்குது, ஒரு 2 வீடு இருக்கா, 2 பசங்க இருக்காங்கன்னா ஒரு 2 பேருக்கு 2 வீடு போயிடுமா, அப்போது எனக்கு மொத்தம் 4 பேர், எங்களுக்கு வந்து 2 அக்கா இருக்காங்க, அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை. அப்போ 2 பையனா 2 வீடா, சரி வாங்க அந்த வீடையும் போய் பார்க்கலாம். எங்ககிட்ட வந்து பேசணும், ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும், அது வந்து ஒரு இதே கிடையாது. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்குறாங்க யாராக இருந்தாலும். ஐடி ஜாப் வந்து ஒரு ஜாபாகவே ஒரு கன்சிடர் பண்ணுறதில்ல. இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்பா வந்து தவறிட்டதுனால அந்த பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிஸ்னஸாக ஒரு வேலையாகவே அவன் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அது எப்போ வேணால் லாஸ் ஆகிடும், அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சேலரி வந்து வராது. நான் வந்து வாட்டர் லாரி சப்ளை பண்ணிட்டுருக்கேன். 6 மந்த் நல்லாயிருக்கும், அந்த ரெய்னி டைம்ஸில் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், திரும்பி வந்து ஒரு 6 மந்த் வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரிலாம் வந்து கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்லியான ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ராயப்பேட்டையில் வந்து இருந்தோம். ஏரியா பார்த்தோன்னே இந்த ஏரியாவா, இந்த ஏரியாலாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படியாக சொல்லிடுறாங்க. வந்தாங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து செக் பண்ணணும், அப்படிலாம் என்ன வந்து செக் பண்ணணும், எங்கள் ரிலேஷன் கிட்ட வந்து கேட்டுட்டு ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஏரியாவா, இந்த ஏரியானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படியாக வைக்கிறது ரொம்ப சில்லியாக இருக்குது. அந்த இதுதான் சார் தாங்க முடியல சார். ஃபஸ்ட்டெல்லாம் ஜாதகத்தில் 10 பொருத்தத்தில் 7 பொருத்தம் கரெக்டாக இருந்தால் பொண்ணு கொடுக்கலாம், மாப்பிள்ளை கொடுக்கலாம். ஆனால் இப்போ இவங்க வைக்கிற கண்டிஷன் க்ரைட்டீரியாவில் 10க்கு 10மே கரெக்டாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்குது சார். கல்யாணங்கிறதே ஒரு கனவு மாதிரி இருக்குது. சொந்த வீடுங்கிறது கனவுங்கிறத தாண்டி இப்போ கல்யாணங்கிறதே கனவாயிடுச்சு.
இப்போ கல்யாணமே லேட்டாக பண்ணால் குழந்தை எப்போ பெற்றுக்கிறது, அந்த குழந்தை எப்போ படிக்க வச்சு அதுக்கு எப்போ நல்லது கெட்டது பார்க்குறதுங்கிறது தெரியாமல் இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃப்யூச்சரில் கல்யாணங்கிறது பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது சார். எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியல. அப்படி தான் இருக்குது. நான் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா, பே ஸ்லிப்பை ஃபஸ்ட்டு அனுப்பு, அதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. இது எனக்கு நடந்த இன்சிடென்ட் சார். பே ஸ்லிப்பை அனுப்பிட்டு அதில் செக் அதுக்கப்புறம் தான் பொண்ணோட ஃபோட்டோ, பொண்ணு பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது. மொதல் எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்துச்சு. ஏன்னா என் கூட ஒரு 18 இயர்ஸாக ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸு கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டெல்லாம் ஓடி போய் நான் ஸ்டேஷனில் இருக்கேன், கல்யாணம் பண்ண வந்துட்டேன்டா வாடான்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கான். என்ன இப்படி கல்யாணம் எல்லோரும் பண்ணுறாங்க, சரி நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பட் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எங்களுக்கு என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று, அப்பா கிடையாது, ஒரு சிங்கிள் மதராக தான் வளர்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் தான் தம்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு அப்புறம் தங்கச்சி வேறு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு எல்லாம் நீங்கள் தான். அப்போது நான் ஃபேமிலியை பார்ப்பேன்னா அவங்க தங்கச்சிக்கும் நான் தான் எல்லாம் செட்டில் பண்ணி விடணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி என் குழந்தைங்க தான் நான் பார்க்க முடியும். சொந்த வீடு இருக்கா அப்படின்றாங்க. சொந்த வீடு இல்லை, நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தரோம், இன்னொரு இடத்துல உங்கள் அம்மா அப்பா தனியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருங்க. இது வந்து ரெகுலராக நடக்குது. அந்த கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல, நான் வந்துட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வரும்போதே நீங்கள் போடுற கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை தாண்டி நிறைய பேருக்கு வந்து சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அசட்டாக பார்க்குறீங்க, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்கள் மேலே. பாரமாக இருக்கோம், 2 பொண்ணுங்க இருக்கிறனால வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் 3 பொண்ணுங்க சார். நானும் இன்னொரு தங்கச்சியும் லாங் டிஸ்டன்ஸில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் சின்ன தங்கச்சி என்ன பண்ணால், நான் கல்யாணம் பண்ணால் அம்மா அப்பா ஊரில் இருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். அதே மாதிரி கேட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள் அக்கா அவங்களாம் லாங்காக இருக்காங்க, நான் தான் வந்து உங்களை அம்மா அப்பா வந்து பார்த்துக்கிறணும், அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி ஒரு டைம் நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தோம் சார். அப்போ வந்து என் தங்கச்சிக்கு திடீர்னு ஊருக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து அவள் போகிற இடம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் போய் ஆக்சிடென்ட் ஆன இடத்த போய் பார்க்குறதுக்கு. ஆனால் என் சின்ன தங்கச்சி என்ன பண்ணால் அவங்க வீட்டுக்கிட்ட சொல்லிட்டா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் அக்கா அப்பா பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போகிறது 10 நிமிஷம், அவங்க வந்து அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஆனால் 10 நிமிஷத்தில் வந்துட்டார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வந்து பாரமாக எங்களை எடுத்துக்கிறல, அவர் எதுனாலும் முன்னாடி வந்து எங்களுக்கு பார்க்குறாரு சார். அவர் அந்த தொப்பி போட்டிருக்கிற சார் சொன்னாங்க, 80,000 ரூபா சேல்ரி, நான் 60,000 ரூபா தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இவங்களோட எதிர்பார்ப்பு அந்த 80,000 ரூபா சேல்ரி வாங்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. அதனால தான் சுற்றி நிறைய இருக்கிறதுனால தான் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சார், ஒரே ஒரு நிமிஷம், நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டவங்க வீட்டில் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. இன்னைக்கு வரட்டு, நாளைக்கே அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அவர் ஓகேவான்னு கேளுங்க. நானும் 4 வருஷமா மேட்ரிமோனியில் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல்வேறு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து வீட்டில் வேலைக்கு போகாமல் ஹோம் மேக்கராக இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்கிறோம், வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஓகே தான் சொல்கிறோம், கம்மி சம்பளம்னாலும் ஓகே தான் சொல்கிறோம், அதிக சம்பளம்னாலும் ஓகே தான் சொல்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி தான் கழிக்கிறாங்களே ஒழிய அவங்க வந்து நம்மளுக்கு வரதே கிடையாது சார். இவங்க சொன்னாங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஜாதகத்தில் நிறைய விஷயம் இருக்குது சார். செவ்வாய் தோஷம் இருந்தாங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுறாங்க. எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து காலஹஸ்திக்கு போய் அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு பார்க்குறவங்க எல்லாருமே அதே ராகு கேது தோஷம் இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு சொல்றாங்க. அந்த ராகு கேது ஜாதகம் இருக்கிற பொண்ணு வந்து 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்குது. அவங்க எப்படி என்ன ஒத்துப்பாங்க சார்? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எனக்கு வந்து ஒரு 20ல இருந்து 30க்குள்ள தான் சார் வரும். எனக்கு செவ்வாய் தோஷம் தான் சார் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் 2 குழந்தை இருக்கு சார். செவ்வாய் தோசை இருந்தால் செவ்வாய் தோசை மாப்பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, வேறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், ஐடி மாப்பிள்ளை வேணும்னு யாருமே சொல்லலை சார். இப்போ இங்கே இருக்கவங்க அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? வேற ஃபீல்டில் இருக்கவங்க கல்யாணமே ஆகலையா? பிஸ்னஸ் பண்ணுறேன் அதனால அவருக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னார் சார். சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, எத்தனையோ பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகி ஆஃப்டர் சூசைட் வரைக்கும் போகிறாங்க. ஒரு பொண்ணை நம்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸே லாஸ் ஆனாலும் அவருக்கு இருக்க ப்ராப்பர்ட்டியை வச்சு பேலன்ஸ் ஷீட் பண்ணி பொண்ணு கூட வாழ முடியுமான்னு தகுதியாக பார்த்து தான் அந்த கண்டிஷன் அப்ளைல அவங்க உங்களுக்கு பார்க்குறாங்க. வீடு வச்சுருக்காங்களா,
எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்காங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை எப்படின்றதே அவங்க பார்க்குறாங்க. மாப்பிள்ளை எப்படின்றது பார்க்குறது தானே சார் ஃபர்ஸ்ட். பர்சனாலிட்டியை வச்சு வாழ்க்கை முறை போகாது சார். எத்தனையோ பேர் வந்து இந்த எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாமல் குடும்ப ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாம குடும்ப ரீதியா நல்லா சந்தோஷமா வாழ்றாங்கல்ல, அப்படி வாழ்றவங்களும் இருக்கிற இடத்துல ஏன் இவ்வளவு டிமாண்ட்ஸ் இவ்வளவு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க? ஒரு ஏழை வீட்டு பொண்ணு நீங்க வந்து அப்படியே ஏத்துப்பீங்களா? கட்டின புடவையோட நான் ரெடியா இருக்கேன். கட்டின புடவையோட வந்தா காலம் பூரா வச்சு பார்த்துப்பேன்.